ஆனா முஸ்லிம்ஸ் வந்து டாட்டூ போடக்கூடாது ஹராம்னு சொல்லுவாங்க. நீங்க அதை தாண்டி டாட்டூ போடுறீங்களே ப்ரோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களோட கருத்து? ப்ரோ அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எல்லா ஹராமும் பண்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய இதுவே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். சகோதரர்களே, இந்த பச்சை குத்துவது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டே போகுது. அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா பீச்சில் வேறு வேறு இடங்களில் வந்து டாட்டூன்னு சொல்லி கடைகளை போட்டு வச்சு அதிகமாக நிறைய பேர் பச்சை குத்திட்டு இருக்காங்க. இது இஸ்லாம் வந்து இதை வந்து வெறுக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் பச்சை குத்துறாங்களோ அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாபத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அறியாமல் இந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த வேதம் இல்லாததுனால இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ இதில் முஸ்லீம்களும் சில பேர் போய் தெரியாமல் மார்க்கத்தை படிக்காததுனால, தாய் தந்தை வந்து அல்லாவுடைய கல்வியை குரானை கற்றுக் கொடுக்காததுனால இந்த மாதிரி போய் செஞ்சு அவங்களும் விழுந்துடுறாங்க. சகோதரர், இதை வந்து பச்சை குத்துவது ஒரு ஹராம், தடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னாக்கா பொறுக்கிங்க, ரவுடி பசங்க, இவங்க தான் அதிகமாக இப்போ குத்துவாங்க முந்திலாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு சர்வசாதாரணமாக எல்லாரும் குத்துறது போல் அது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த பக்கம் போயிடாதீங்க. அது ஒரு அறமானது. நபிகள் நாயகம் வந்து சபிச்சிருக்காங்க. அதனால இந்த பச்சை குத்துவது வந்து அதனால வந்து உங்களுக்கு நிறைய விளைவுகள் இருக்கு. பச்சை நிறைய குத்துறவங்கலாம் ரத்தத்தை எடுக்க மாட்டாங்க, போலீஸில் கூட செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் அது உலக வாழ்க்கையில் அது விடுங்க, இறைவன்கிட்ட வந்து அது ஒரு சாபத்துக்குரிய விஷயமா இருக்குது. அதனால இந்த பச்சை குத்துவதுலேருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்துக்குங்க. நீங்கள் குரான் ஹதீஸ் படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வச்சு வாழ வச்சிங்கனாக்கா அவர் இந்த உலகத்துலேயும் வெற்றியாக இருப்பாங்க, இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கையிலையும் வெற்றியாக இருப்பாங்க. அதனால் வந்து குரானை வாங்கி கொடுங்க. நம்முடைய அனைவருக்கும் நாங்கள் இலவசமாக தருகிறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக குரான் தரோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.